ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சண்டே vlog. சண்டே வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம். வெளியே போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, இந்த பட்டம்ல இது நம்ம வீட்டு மாடி மேலே இருந்துச்சு. யார் விட்டாங்கன்னு தெரில, பாவம் கையில் இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ் சும்மா விடுவாங்களா, எடுத்து அதில் நூல் கோத்து எங்கள் அண்ணா அண்ணி எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து பட்டம்ல விட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பசி ஆயிடுச்சு. சரி சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் எங்கள் அண்ணியும் 1 மணி நேரத்தில் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோங்க. கூட ஹெல்ப் பண்ணாங்க, சூப்பராக செஞ்சிட்டோம். இதோட ரெசிபி வந்து அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து அன்றைக்கி சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சு ரசம் வச்சு சில்லி பொரிச்சுக்கிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அவசரமாக செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. திருப்தியாக சாப்பிட்டு 4 மணி ஆயிடுச்சு சாப்பிட்ருக்கே. சில்லி வேறு பசங்க கேட்டாங்க, சரினா அதையும் கலக்கணும். ஏன்னா நான் எப்பவுமே ஜேபி தான் யூஸ் பண்ணுவேன். ஜேபி, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் மிளகாத்தூளுங்க கொஞ்சம், எக் 1, லெமன் ஜூஸ், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே அதில் சேர்த்திக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இது நான் வீட்டில் ரெடி பண்ணுற மசாலா. இதுக்கு தனியாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த மசாலா வந்து நீங்கள் பிரியாணிக்கு, மட்டன், சிக்கன், இந்த பட்டாணி குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அது சீக்ரெட் மசாலானே சொல்லலாம். உங்களுக்கு அது ரெசிபி போடுறேன். ஏன்னா நம்ம சில்லி போட்டாச்சு. கூட அண்ணி இருந்தாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனால அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிஞ்சுது. நம்ம சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணுறோம். ஏன்னா மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு வந்து தனியா, குருமிளகு, வரமிளகா இந்த 3 மட்டும் வறுத்து ஆற விட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு ஒரு காவாசி வேக விடுங்க, தட்டு மூடி வச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஒரு 2 பல் பூண்டு, அப்புறம் மல்லித்தலை இதெல்லாம் போட்டு மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. நீங்கள் எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளிலாம் தாளித்து சிக்கன் போடுறதுக்கு பதில் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தனியாக அரைச்சி வச்சனால நான் எப்பவுமே அரைச்சி வச்சுப்பேன், நான் அதே போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கிரேவிங்கிறனால நான் கொஞ்சமாக தேங்காய் வச்சேன். குழம்புனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு போட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னா அதான் அந்த பிரியாணி மசாலா சொன்னேன் இல்லையா, கரம் மசாலா, அது மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மூடி வச்சு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குங்க. லாஸ்ட்டில் நல்லா கொதித்து வரும்போது நம்ம கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி கொஞ்சம் மல்லித்தூள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மல்லித்தலை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் அந்த ஸ்மெல், எண்ணெய் ஸ்மெல் போயிடும். அவ்வளோதாங்க, நம்ம இனி இறக்கிடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க.